பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. ஹலோ, நாங்கள் இங்கே ஆதித்யாவுக்கு சாப்பிட வந்திருந்தோம். பன்னீர் பரோட்டாவில் கரப்பாம்பூச்சி இருக்குங்க. நல்லா தெரியுதா பாருங்கள், பன்னீர் பரோட்டாவில் கரப்பாம்பூச்சி. இந்த ஹோட்டல் ஃபுல்லாக ஒரு பூனை சத்தம் கேட்குது. வெறும் பூச்சியும் ஃப்ளைஸ் தான் இருக்குது. மயிலாடுதுறை கூரைநாடு பகுதியில் இயங்கி வரும் ஆனந்தபவன் சைவ உணவகத்தில் சிறுமி ஒருவர் சாப்பிட்ட பன்னீர் பரோட்டாவில் கரப்பான் பூச்சி கிடந்ததாக உணவு பாதுகாப்பு துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. நான் பன்னீர் பரோட்டா சாப்பிட்டேன். நான் கரப்பான்பூச்சி பார்த்தோன்னே எனக்கு வாந்தி வந்துருச்சு. நான் வாந்தி எடுத்துட்டேன். எனக்கு வயிறுலாம் வலிக்கிற மாதிரி இருக்கு. கரப்பான் பூச்சி கிடந்தது குறித்த கேள்விக்கு உணவக நிர்வாகத்தினர் உரிய பதில் அளிக்கவில்லை என்று கூறிய சிறுமியின் தந்தை, உணவகமும் தூய்மையாக பராமரிக்கப்படவில்லை என்று கூறினார். ஆனால் என் பேர் சுந்தர்னா, சொந்த ஊர் மூலூர்னா. நான் வைத்தீஸ்வரம் கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வரக்குள்ளே இங்கே சாப்பிட்லான்னு ஹோட்டல் ஆதிக்கு வந்தேன். இங்கே இருக்க ஆனந்தபவன் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டோம். என் பாப்பாவுக்கு பன்னீர் பரோட்டா வேணும்னு கேட்டால் பன்னீர் பரோட்டா வாங்கி கொடுக்கல அதில் ஒரு கரப்பாம்பூச்சி இருந்தது. அதை கேட்டதுக்கு அங்கே ஹோட்டலில் எதுவும் சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. அவள் பாப்பா வேறு சாப்பிட்டதை உடனே வாந்தி எடுத்துட்டான். அந்த கரப்பாம்பூச்சியை பார்த்த உடனே இது உள்ள ஹோட்டல் உள்ளார ஒரே ஈ நிற்குது, பூனை சத்தம் கேட்குது. ஹோட்டல் எதுவும் ரெஸ்பான்சிபிளாக பதில் சொல்ல மாட்டாங்க. பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி.